Welcome to the Jesus Calls Ministries. Brother Dinakaran hears the voice of God and brings that message of hope to the millions. He, with his son Dr. Paul Dinakaran, exhibit the love and compassion of Christ to the broken-hearted people around the world through the public meetings, their television ministry, the 24 hours prayer tower, and through the individual prayer ministry. The Dinakarans have also established an accredited technical institute where 3,200 students pursue engineering, management, and computer science, along with being endowed with the power of the Holy Spirit to be God's ambassadors in the dark world. This is the Jesus Calls Ministry. இன்று நாம் சிலுவை நாதரின் முட்கிரீடத்தை குறித்து தியானிப்பது அவருடைய திருவுள சித்தம். இதை குறித்து மத்தேயு 27 30 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஒரு விசை போதகர் தன் பிரசங்கம் ஒன்றில் இப்படி கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து தேசத்தில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனை, அதாவது அரசர் வசிக்கும் அரண்மனைக்கு ஜெர்மனி நாட்டு இளவரசர் சென்றிருந்தாராம். அப்பொழுது அங்கே ஒவ்வொரு அரசருடைய படத்தையும் ஒருவர் காண்பித்து கொண்டே வந்தாராம். கிங் ஜார்ஜ் 5, கிங் எட்வர்ட் 7 என்று சொல்லிக்கொண்டே வந்தாராம். திடீரென்று ஒரு படம் வந்தது. அதை பார்த்தவுடன் இளவரசரின் உள்ளம் உடைந்தது, திடுக்கிட்டது. யார் இந்த படத்தில் இருப்பது? ஏன் இவர் மட்டும் இப்படி பரிதாபமாய் சிலுவையில் தொங்குகிறார்? அவருடைய தலையில் மட்டும் ஏன் முள்முடி இருக்கிறது? பொன்முடியை காணோம். அவருடைய தலையின் மீது நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறதே, யார் இந்த ராஜா? அவருடைய வாழ்க்கை சரிதையை அருள்நாதர் இயேசுவின் சரிதையை வெறுத்து சொல்ல சொல்ல கண்ணீர் வடித்தாராம். ஐயோ, அவர் எப்படி துடித்திருப்பார் தலையில் இந்த முள்முடியை சூட்டின பொழுது என்று கதறி அழுதாராம். ஏன் இவருக்கு இந்த பாடு? அவர் என்ன குற்றம் செய்தார்? அன்று அவர் கேட்ட அந்த கேள்வியைத்தான் இன்றைக்கும் நாம் தியானிக்கப் போகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஏன் ஆண்டவருக்கு இந்த பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ளும் முன்பதாக அவர் யார் என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியம். 1 தீமோத்தேயு 3:16 பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவ பக்தியின் ரகசியம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது தான் என்று. காணக்கூடாத இறைவன், அதரிசனமான தேவன், மனிதர்கள் காணக்கூடியவராக ஒரு மனிதனாக இறங்கி வந்ததுதான் தேவபக்தியின் ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்படி அவர் வெளிப்படுவார் என்பதை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அறிந்திருந்த ஏசா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இப்படி கூறினார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் இம்மானுவேலாக இருப்பார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருளாம். மத்தேயு 1:23 அப்படி சொல்கிறது. ஆம், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவர் வெளிப்பட்டார்? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்கள் அறிந்து கொள்வதற்காக. வேதம் சொல்கிறது 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
இந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? யோவான் 15:13 சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பதிலும் பெரிய அன்பு இல்லை. எனவே யோவான் 10:15 படி அவர் சொன்னார், நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 1 யோவான் 3:16 சொல்கிறது, அவர் இவ்விதமாக தன் ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். ஓஹோ, இதுதான் அன்பா என்று நாம் அறிந்து கொள்கிறோமா? ஆம் பிரியமானவர்களே, அவர் இறங்கி வந்தது இந்த அன்பை காண்பிப்பதற்குத்தான். தன்னுடைய அன்பு உள்ளத்தை வெளிப்படுத்தவே தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். இதை முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். இரண்டாவதாக, வேதம் சொல்லுகிறது, தேவன் உலகத்திற்கு மனிதனாக இறங்கி வந்துவிட்டார் என்று. 33.5 ஆண்டுகள் இந்த உலகில் அவர் வாழ்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் பரலோகம் காலியாகிவிட்டதா? என் அன்பிற்குரியவர்களே, இதை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கும் பதில் என்ன? யோவான் 3:13 பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு தச்சனாக நிற்கிறேன், தச்சனுடைய மகனாக நிற்கிறேன். மார்க் 6:3, மத்தேயு 13:55 அப்படி சொல்லுகிறது. உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு தச்சன் தான், ஆனால் இதே சமயத்தில் நான் விண்ணுலகிலும் இருக்கிறேன், அங்கும் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன். ஏசாயா 66:1 அவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எரேமியா 23:24 சொன்னார், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் நிரப்புகிறவர் நான். என் அன்பிற்குரியவர்களே, அவருக்கு ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் பலவிதமான தோற்றங்களில் தன்னை காண்பிப்பது என்பது லகுவான காரியம். பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 9:13 பாருங்கள். ஆகார் என்ற ஒரு பேதை பெண்ணிற்கு, தன் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணிற்கு ஒரு தேவ தூதனாக தோன்றினார். 18:1 பாருங்கள். அங்கே ஆபிரகாம் என்ற பக்தனுக்கு ஒரு மனிதனாக காணப்பட்டார். இன்னும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22-23 பாருங்கள். கிதியோன் என்ற ஒரு பக்தனுக்கு தேவதூதனாய் தோற்றமளித்தார். 13ஆம் அதிகாரம் 21-22 பாருங்கள். அங்கே அவர் மனோவா என்ற ஒரு மனிதனுக்கும் அவர் மனைவிக்கும் தரிசனமாகிறார், ஒரு தேவதூதனாக. இன்னும் யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-15 வரை உள்ள வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே இஸ்ரவேலின் இராணுவத்திற்கு அதிபதியாக, ஒரு இராணுவ வீரனாக அவர் காட்சி அளித்தாராம். பரலோகத்தில் தேவனாக இருக்கும் அவர் இந்த உலகத்திற்கும் மனிதர்கள் தன்னை காணக்கூடியவராக அப்பொழுதே வெளிப்படுத்தி இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு 1969ஆவது ஆண்டு மனிதன் விண்வெளிக்கு முதல் தடவை போய் இறங்கினான். திரும்பி வரும்பொழுது அங்கே நிலவின் பகுதியிலிருந்து கொஞ்சம் கற்களை உடைத்து கொண்டு வந்தார்கள், பாறைகளை உடைத்து. அந்த சிறிய சிறிய துண்டுகளை அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். ஆனால் ஒன்றிலும் அது ஒத்துப்போகவில்லை. அது என்னதென்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை அந்த கற்கள் பேசக்கூடிய திறன் பெற்றால் நாம் அந்த கற்களை பார்த்து நீ யார் என்று கேட்டால் இந்த சின்னம் சிறு கற்கள் என்ன சொல்லி இருக்கும்? நான் தான் நிலவு, நான் தான் நிலா என்று சொல்லியிருக்கும், இல்லையா? இதனால் நிலவு கீழே வந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. நிலவின் ஒரு பகுதி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அதற்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியாது, நான் தான் நிலவு என்று சொல்லும். என் அருள்நாதர் இயேசுவை பாருங்கள். யோவான் 14:9 பாருங்கள். அவர் சொல்லுகிறார், என்னை கண்டவன் காணக்கூடாத இறைவனை கண்டார். அதே சமயத்தில் 10:30 யோவான் 10:30 சொல்கிறார், நானும் என் பிதாவும் காணக்கூடாத இறைவனும் ஒன்றாயிருக்கிறோம். தன்னை வெளிப்படுத்தவே அவர் புறப்பட்டு வந்தார். ஒரே ஒரு சமயம்தான் தன்னுடைய மகிமையை தன் சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பாருங்கள்.
அவர் ஒரு மலையின் மேல் ஜெபம் செய்து கொண்டிருக்கையில் அவருடைய முகத்தோற்றம் மாறியது. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய உடை வெளிச்சத்தைப் போல வெண்மையாக காணப்பட்டது. பிரகாசம். அந்த ஒரே ஒரு நேரம்தான் தன்னுடைய மகிமையை, தான் யார் என்பதை காண்பித்தார். வெளி தோற்றத்தின்படி ஒரு மனிதன், ஆனால் உள்ளே அடங்கி இருப்பதோ தேவாதி தேவனுடைய மகிமை. எனவே தான் கொலோசியர் 1:15-16, எபிரேயர் 1:3 இவைகள் சொல்கின்றன, அவர் தேவனுடைய தற்சுரூபம், அவருடைய தன்மையின் சொரூபம், மகிமையின் சொரூபம் என்று சொன்னார்கள். அவருடைய சீடர்கள் என்ன சொன்னார்கள்? மறுரூப மலையின் அனுபவத்திற்கு பிறகு 2 பேதுரு 1:16 வாசிக்கும் பொழுது பேதுரு சொன்னார், நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். 1 யோவான் 1:1 யோவான் இவ்விதமாய் சொல்கிறார், நாங்கள் அவரை கண்டோம், அவரை நோக்கி பார்த்தோம், அவரை தொட்டு பார்த்தோம். அவருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருந்ததாம்? யோவான் 1:14 வாசிக்க கேட்போமா? யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அவருடைய மகிமையை கண்டோம். அது தேவாதி தேவனுடைய மகிமைக்கு ஏற்றதாக அப்படியே இருந்தது என்று சொல்கிறார்கள். அதே சமயத்தில் அவருடைய குணம் எப்படி இருந்தது? அன்பை வெளிப்படுத்தியது. என் அன்பிற்குரியவர்களே, சங்கீதம் 86:15 பாருங்கள், 103:8 பாருங்கள், 111:4 பாருங்கள், 116:5 பாருங்கள், 145:8 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். அதே மனதுருக்கத்தை அருள்நாதர் இயேசுவிடமும் நாம் காண்கிறோம் இல்லையா? மத்தேயு 9:36 பாருங்கள், 14:14 பாருங்கள், 15:32 பாருங்கள், 20:34 பாருங்கள். மார்க்கு 1:41-42 பாருங்கள், 6:34 பாருங்கள், லூக்கா 7:13-14 பாருங்கள். இவருடைய எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை நாம் காணலாம். ஒவ்வொரு தடவை இயேசு ஒரு அற்புதத்தை செய்யும் என்பதாக மனது உருகி இந்த அற்புதத்தை செய்தார். மனது உருகி இந்த அற்புதத்தை செய்தார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த வேத புஸ்தகத்தில் பல இடங்களில் இதை நீங்கள் காணலாம். யாத்ரா 34:6-7 பாருங்கள், நெகேமியா 9:17 பாருங்கள், யோவேல் 2:13 பாருங்கள், யோனா 4:2 பாருங்கள். அவர் மனதுருக்கமானவர். அந்த மனது உருக்கம்தான் அருள்நாதர் இயேசுவை அற்புதங்களை செய்யும்படி தூண்டியது. குஷ்டரோகி வந்து கதறி அழுத பொழுது, மனம் கசந்து அழுத பொழுது, ஐயோ இந்த நோய் என்னை கொல்லுகிறதே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் முடியும் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு மனது உருகினார். அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது தன்னுடைய அன்பை காண்பிக்க, மனுமக்களுக்கு தன்னுடைய மனதுருக்கத்தை காண்பித்து அவருடைய உள்ளத்தை ஆற்றி தேற்றுவதற்காக. இதற்காகவே அவர் இறங்கி வந்தாரா? இதற்காகவே அவர் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா, கஷ்டப்படுவோரையே கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா, கஷ்டப்படுவோரையே கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா, இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா.
பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பேசத் தொடங்கினாலோ பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா. பார்க்கத் தொடங்கினாலோ பார்வை எல்லாம் பாவியின் நீரேயம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. மறுபக்கம் பார்ப்போம். விண்ணுலகத்தில் அவர் எப்படி இருக்கிறாரா? 1 தீமோத்தேயு 6:15-16 2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். ஏக சக்கராதிபதி, the sovereign God is not answerable to anyone. அவர் செய்தால் செய்ததுதான். சங்கீதம் 115:3 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான வேலையெல்லாம் செய்கிறார். ஹாரி ட்ரூமன் என்று அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் தன்னுடைய டேபிளிலே ஒரு போர்டில் இவ்வாறு எழுதி வைத்திருப்பார், the buck stops here, the buck stops here. இதற்கு மேலே ஒரு தீர்மானம் எடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. I am the final authority. ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா. என்ன இனிமையான ஒரு தோற்றம் பாருங்கள், ராஜாதி ராஜா. சங்கீதம் 24:7-9 சொல்லுகிறது, அவர் மகிமையின் ராஜா. சங்கீதம் 47:2 சொல்லுகிறது, மகத்துவமான ராஜா. சங்கீதம் 95:3 சொல்லுகிறது, அவர் மகாராஜா. எல்லாவற்றுக்கும் அதிகமாய் எரேமியா 10:10 சொல்கிறது, அவர் நித்திய ராஜா, என்றைக்கும் உயிரோடு இருக்கும் ஒரு ராஜா. என் அன்பிற்குரியவர்களே, மகா அலெக்சாண்டரை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். உலகம் முழுவதையும் தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வருவதற்காக ஒரு தீர்மானத்தோடு போர் எடுத்தார். எடுத்த போரிலெல்லாம் ஜெயம். ஆனால் 30வது ஆண்டிலேயே கடும் ஜுரமுற்று இறந்து போனாரே. அவர் நித்திய ராஜா அல்ல, கொஞ்ச நாளைக்கு ராஜாவாக இருந்தார். ஆனால் நம்முடைய தேவனை பாருங்கள், அவர் என்றைக்கும் ராஜாவாக இருக்கிறவர், நித்தியமாய் ராஜாவாக இருக்கிறவர். அவருடைய காரியங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாம் நித்தியம் நித்தியம் நித்தியம், எவர் லாஸ்டிங் எவர் லாஸ்டிங். தானியேல் 4:3 பாருங்கள், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று எழுதியிருக்கிறது. தானியேல் 4:3, சங்கீதம் 145:13 இவைகளை பாருங்கள், அவருடைய ஆளுகை நித்தியமான ஆளுகை. இன்னும் தானியேல் 4:34 பாருங்கள், அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், முடிவில்லாத ஒரு கர்த்தத்துவம். நீதிமொழிகள் 27:24 சொல்கிறது, கிரீடம் தலைமுறை தலைமுறைக்கும் நிலைக்குமோ என்று. ஆனால் தேவாதி தேவன் சங்கீதம் 91 படி தலைமுறை தலைமுறையாக இருப்பவர், நமக்கு அடைக்கலமாக இருப்பவர். எனவே அவருடைய கிரீடம் நிலைத்து நிற்கும். அவருடைய தலையில் பொற்கிரீடம் இருக்கும், அதிகாரத்தின் கிரீடம் இருக்கும். ஒரு கிரீடத்திற்கு எத்தனை மதிப்பு பாருங்கள். ஒரு அரசனுக்கு அவனுடைய அதிகாரத்திற்கோடு எடுத்துக்காட்டு அவனுடைய கிரீடம்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஈரான் நாட்டில் உள்ள டெஹ்ரான் என்ற தலைநகருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு அருங்காட்சியகத்தில், மியூசியத்தில் முன்னாள் ஷா என்று ஒரு ராஜா இருந்தார். அவருடைய முடிசூட்டு விழாவிற்கென்று அவள் பயன்படுத்திய மகுடத்தை வைத்திருக்கிறார்கள்.
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் அந்த நாட்டை விட்டு போய்விட்டார். அரசன் இல்லாமல் தான் அந்த நாடு இன்று இருக்கிறது. ஆனாலும் அந்த மகுடத்தை பொன்போல போற்றி வைத்திருக்கிறார். காரணம், அரசனுக்குரிய மரியாதைக்குரிய ஒரு காரியம், அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக விளங்கும் ஒரு காரியம் மகுடம். அதை பத்திரமாய் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 93:1, சங்கீதம் 96:10, 97:1, 99:1, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், நித்திய ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய கிரீடமும் ஒளிந்து போகாத ஒரு கிரீடத்தோடு தான் விண்ணுலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பத்திரிகையில் படித்தேன், சவுத் கொரியா என்ற நாட்டின் அருகில் ஒரு சிறு தீவு இருக்கிறதா. இந்த தீவுக்கு போய் சேர வேண்டும் என்றால் பல மைல்கள் கடலில் நாம் கப்பலோ அல்லது படகோ எடுத்து போக வேண்டுமா. ஒவ்வொரு ஆண்டும் பெரிய வெள்ளிக்கிழமை வரும்பொழுது கடல் இரண்டாக பிளக்கும். வெறும் மணலில் மக்கள் நடந்து போவார்கள். ஈஸ்டர் முடிந்தவுடன் அந்த தண்ணீர் முன்போல சேர்ந்துவிடும். நான் பத்திரிகையில் படித்த அந்த வருஷம் மட்டும் 4 லட்சம் பேர் அந்த வழியே கடலிலே நடந்து போனார்கள் என்று நான் வாசித்தேன். இன்றைக்கும் ஒரு அரசாண்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய ராஜரீகம் இன்னும் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக கரெக்டாக குட் ஃப்ரைடே ஒவ்வொரு வருஷம் அது எந்த தேதியில் வருகிறது என்பதை முன்னறிந்து அன்று அதை பிளக்கும்படி செய்கிறார். கவலைப்படாதிருங்கள், வேதம் சொல்கிறது, லூக்கா 12:7 உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யோபு 31:4 சொல்லுகிறது, உங்களுடைய நடைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறாராம். ஐயோ, என் மகன் வேலைக்கு எப்படி அலைகிறான், என் மகள் எப்படி அலைகிறாள், உன் நடைகளெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். சங்கீதம் 56:8 சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். எதற்கு? பலன் கொடுக்க, பதில் கொடுக்க. அவர் இன்னும் ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ராஜாதி ராஜனாக இருக்கிறார். போகட்டும். அவர் பூமிக்கு வந்தார். வந்த பொழுதுடைய உள்ளம் உருகிற்று. ஏன் உருகிற்று? ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் கொடுத்திருந்த ராஜ கிரீடத்தை அவன் இழந்து போனான். ராஜ முடி அவன் இழந்து போனான். சங்கீதம் 8:5, 6 2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 8:5, 6. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அவனுக்கு மகிமை கொடுத்தார், கனம் கொடுத்தார், அதை கிரீடமாக கொடுத்தார். ஆளுகை கொடுத்தார், கிரீடமாக கொடுத்தார். ஆனால் எபிரேயர் 2:7-8 சொல்கிறதே, அவற்றை மனிதன் இழந்து போனான், ஆளுகை இழந்து போனான். அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் கீழ்ப்படியாமல் போயிற்று. மகிமை இழந்து போனான். கொலோசியர் 3:10 பாருங்கள். அவனுக்கு பூரண அறிவாகிய மகுடத்தை கொடுத்தார். எபேசியர் 4:24 பாருங்கள். மெய்யான நீதியை கொடுத்தார். மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம், அதை கொடுத்தார். இழந்து போனார். எனவே தான் புலம்பல் 5:16 சொல்லுகிறது, தேவனே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், எங்கள் கிரீடம் தலையிலிருந்து விழுந்து விட்டது. இதே காரியத்தை சங்கீதம் 89:39 நாம் காணலாம். கிரீடம் தலையிலிருந்து விழுந்து விட்டது. இங்கிலாந்து நாட்டை ஆலிவர் கிராம்வெல் என்ற ஒரு கடினமான இராணுவ தளபதி ஆட்சியை கைப்பற்றும் ஒரு சூழ்நிலை வந்தது. காரணம், அப்பொழுது நாட்டை அரசாண்டு கொண்டு வந்த சார்ல்ஸ் என்ற அரசன் கடின இருதயம் உள்ளவன். கணக்கற்ற மக்களை கொன்று குவித்தான். எனவே இவர் வேறு வழியின்றி படை தளபதியாக இருந்த அவர் அரசாட்சியை கைப்பற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவருடைய சரித்திரத்தை ஒரு தடவை படம் போட்டு காண்பித்தார்கள், பார்த்தேன். ஒரு நாள் சார்ல்ஸ் அரசனை கைது செய்தார். அவரை தூக்கிலிட்டு கொல்வதற்காக அழைத்து சென்றார்.
சார்ல்ஸ் அரசன் கடைசி முறை தன் பிள்ளைகளை முத்தமிட்டார். மனைவிடம் விடை பெற்றார். அரண்மனை சிப்பந்திகளிடம் விடை பெற்றார். இறுதியில் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்து கீழே வைத்தார். அவரை அறியாமல் கண் கலங்கி அழுதார். அனைவரும் அழுதார்கள். காரணம், அவருடைய கடைசி பெருமைக்கு அடையாளமாக இருந்த மகுடத்தை, கிரீடத்தை அவர் இழந்து போக வேண்டியதாயிற்று. அதை எடுத்த பிறகுதான் அவரை தூக்கிலிட அவரால் முடியும். எனவே அந்த சூழ்நிலை வந்த பொழுது அவர் கண் கலங்கியது, குடும்பத்தினர் கண் கலங்கியது, அரண்மனை சிப்பந்திகள் அத்தனைபடிய கண்களும் கலங்கியது. என் அன்பிற்குரியவர்களே, இதை போலத்தான் நம்முடைய அருள்நாதரும். அவரை யாரும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தானாகவே தம்மை வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கி கொண்டார். தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் தானே எடுத்து கீழே இறக்கி வைத்து இறங்கி வந்தார். மத்தேயு 27-30 வரை உள்ள வசனங்களின்படி தன் தலையில் முள்முடி சூட்டிக் கொள்வதற்கு இடம் கொடுத்தார். என்னை அடிக்க வேண்டுமா? அடியுங்கள். என்ன வேண்டும் என்றாலும் செய்யுங்கள். என் பிள்ளைகள் கிரீடத்தை திரும்ப பெற வேண்டும். அது ஒன்றுதான் அவருடைய நோக்கம். அவள் இழந்து போன அந்த கிரீடத்தை, கனத்தை திரும்பவும் அவர்கள் பெற வேண்டும். இதற்காக தன்னுடைய தலையில் முள்முடியில் சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். வெறும் முள்முடி சூட்டுவது மாத்திரமல்ல, சரித்திரம் கூறுகிறது 600 போர்ச்சேவர்கள் சேர்ந்து முள்முடி சூட்டப்பட்ட அந்த தலையில் ஓங்கி ஓங்கி மறுபடியும் அடித்தார்களாம். அந்த இடத்தை நான் எருசலேமில் பார்த்தேன். ஐயோ, என் உள்ளம் உருகிட்டு என்னையும் அறியாமல் அந்த தரையில் விழுந்த அந்த இடத்தை முத்தமிட்டேன். எனக்காக, நான் இழந்த கிரீடத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக ஐயோ, அவர் எத்தனை பாடுகள் பட்டிருக்கிறார். என் உள்ளம் உண்மையில் அன்று உருகியது. அவருடைய அன்பை, அவருடைய பாசத்தை, அவருடைய தியாகத்தை நினைத்து. இதற்காகவே தேவாதி தேவன் இந்த உலகத்திற்கு மனிதனாய் இறங்கி வந்தார். இந்த வேதனைகளை சகிப்பதற்காய் தன்னுடைய தலையில் இருந்த போர்க்கிடத்தை இறக்கி வைத்து முழுமுடியை சூட்டிக் கொள்வதற்காக அவர் புறப்பட்டு வந்தார். பக்தன் ஒருவன் இவ்வாறு பாடினான்: கல்வாரி மலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவ பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன். கோரூசின் வேதனையும் சீரசில் முள்மொழியும் கோரூதி செந்துவதும் ஓரு கிற்றல் மனதை கோரூதி செந்துவதும் ஓரு கிற்றல் மனதை அஞ்சாதே என் மகனே மிஞ்சோ முன்பாவமதால் நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கென் பாடு உனக்காக தானே ஈன கோலம் எடுத்தேன் உனை ரட்சித்தேனென்றான். கல்வாரி
மலை மேல் கை கால்கள் நிகழால் கடாவ பாட்டவராய் கர்த்தம் தொங்க கண்டே. இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. வேதம் சொல்கிறது, யோபு 19:9 அவன் இவ்வாறு புலம்பி அழுதான். வாசிக்க கேட்போமா? என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். எது அவனுக்கு கிரீடமாக இருந்ததா? யோபு 29:5 பாருங்கள். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஐயோ அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அதை இழந்து போனேன். என் அன்பு பிள்ளைகள் 10 பேரும் ஆண்டு போனார்கள். என் சொத்து சுதந்திரமெல்லாம் போயிற்று. தலையிலிருந்து கால் வரை எரிபந்தமான பருக்கள் என்னை வாட்டி வதைக்கிறது. நான் என்ன செய்வேன்? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். என் தலையின் மீது கிரீடமாய் தீபமாய் இருந்த அவரை நான் இப்பொழுது எங்கு சந்திக்கலாம்? யோபு 23:3-4 சொல்கிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? அவரிடம் என் அங்கலாய்ப்பை நான் சொல்லுவேனே. யோபு 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். அவன் சொல்கிறான், ஐயோ என் துக்கம், என் நிர்பந்தம் நிறுக்க முடியாதது. ஒருவேளை கடல் மணலை விட அது பாரமானது என்று புலம்புகிறான். என் அன்பிற்குரியவர்களே, பல சமயங்களில் நாமும் அப்படி கலங்குகிறோம். நான் என் மகளை இழந்து தவித்து கொண்டிருந்த வேளையில் ரட்சண்ய சேனை சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு குழுவைச் சேர்ந்த ஒரு அதிபதி என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், பிரதர், நான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஒரு கிராமத்தில் என்னை போட்டிருந்தார்கள். நான் சந்தோஷமாய் போனேன். அங்கே யாரும் போக மாட்டார்கள். சந்தோஷமாய் மக்கள் மத்தியிலே நான் தொண்டு செய்து வந்தேன். ஒரு நாள் சுமார் 20 பிள்ளைகள் வெளியே விளையாடி கொண்டிருந்தார்கள் நடு ரோட்டில். அந்த சமயத்தில் என் மகனும் அங்கே விளையாடி கொண்டிருந்தான். கொடிய நாகப்பாம்பு ஒன்று அங்கு தோன்றியது. அத்தனை பிள்ளைகளையும் விட்டு என் மகனை மாத்திரம் தேடி வந்து அந்த காலில் கொத்தியது. நான் வேறொரு இடத்தில் இருந்தேன். நான் வந்து சேர எத்தனையோ மணி நேரம் ஆகிவிட்டது. அதன் பிறகு வைத்தியசாலைக்கு தூக்கி கொண்டு ஓடினேன். என்ன பயன்? இறந்து போனான். நான் அன்று முதல் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், ஏன் என் பிள்ளையை மாத்திரம் எடுத்துக்கொண்டே? உமக்காக இவ்வளவு தியாகம் செய்தேனே, ஏன் என் பிள்ளையை எடுத்துக்கொண்டே? என் கேள்விக்கு பதிலே வரவில்லை பிரதர். உங்களுக்கும் வராது. உங்களை ஆற்றி தேற்றிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும், அசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனிதனுக்கும் தூய்மையாக வாழ்கிற ஒரு மனிதனுக்கும், ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்கும் பலியே செலுத்தாத வேறொருவனுக்கும் ஒரே விதமாய் காரியங்கள் சம்பவிப்பது இந்த உலகத்தில் உள்ள தீமைகள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தீங்கு என்று எழுதுகிறான். ஆம், நாமும் கதறுகிறோம், என் கிரீடம் விழுந்து விட்டதே, என் கிரீடம் விழுந்து விட்டதே, தேவனுடைய பிரசன்னத்தை நான் இழந்து போனேனே, இனி நான் அவர் நல்லவர் என்று எப்படி பிரசங்கிப்பேன்? ஐயோ, பல சமயங்களிலும் நாம் கலங்கி தவிக்கிறோம். எனவே இயேசு சொன்னார், நானும் அந்த வழியே போகட்டும், நானும் அந்த வழியே போகட்டும், என்னுடைய கிரீடமும் தலையிலே விழட்டும், என்னுடைய தலையில் முள்முடி சூடப்படட்டும், என் தலை முடியின் மீது அடிகள் விழட்டும், என் மக்கள் அனுபவிக்கிற பாடுகளை நான் அனுபவிக்கட்டும். இழந்த மகிமையை நினைத்து, அவருடைய கிரீடங்கள் இழந்ததை நினைத்து வருந்துகிறார்களே, துயரத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் வாடி தவிக்கிறார்களே, என் கிரீடம் விழுந்தது என்று யோபுவை போல புலம்புகிறார்களே, நானும் புலம்பட்டேன். இந்த வழியை கடந்து போன என் அன்பிற்குரியவர்களே,
உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இதற்குத்தான் அவருக்கு முள்முடி. ஆனால் அதோடு காரியம் நின்று விட்டதா? இனிதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். எதற்காக அவர் அந்த முள்முடியை சூட்டி கொண்டார்? முட்கிரீடத்தை தன் தலையில் தரிக்க அனுமதி கொடுத்தார். சங்கீதம் 132:18 வாசிக்க கேட்போமா? 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன், அவன் மீதிலோ அவனுடைய கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதிலோ, அவன் தலையிலோ என் கிரீடம் பூக்கும். ஒரு பக்கம் நாம் புலம்புகிறோம், என் கிரீடத்தை இழந்து விட்டேன், என் அபிஷேகத்தை இழந்து விட்டேன், நம்பிக்கை இழந்து விட்டேன், இனி எனக்கு என்ன இருக்கிறது? அவர் சொல்கிறார், இல்லை இல்லை தினகரன், உன் தலையில் கிரீடம் பூக்கும். மேரி, உன் தலையில் கிரீடம் பூக்கும். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். மோசே கதறி அழுதான். சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நம்மை மகிழ்ச்சியாக்குவார். அவர் கிரீடத்தை திரும்ப கொண்டு வருகிறார். அதுவும் நித்திய கிரீடத்தை நமக்கு தருகிறார். பாருங்கள் எப்படி செய்கிறார் பாருங்கள். முதலாவது யோவான் 1:12 சொல்கிறது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்க அதிகாரம் கொடுத்தார். நீ இனி அனாதை அல்ல. எபேசியர் 2:20 சொல்கிறார், நீங்கள் இனி தேவனுடைய வீட்டார். நீ இனி தேவனுடைய வீடைச் சேர்ந்தவன், தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, எரேமியா 14:9, எரேமியா 15:16 இந்த 2 வசனங்களிலும் எரேமியா சொல்கிறான், தேவனே, எனக்கும் தெரியாமலேயே என்னுடைய நெற்றியில் ஒரு புதிய பெயரை நீர் எழுதி வைத்திருக்கிறேன். உம்முடைய பெயர் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இன்று முதல் என்றைக்கு அருள்நாதர் நம்முடைய வாழ்க்கையில் நுழைகிறாரோ, இரட்சகராக நுழைகிறாரோ, அன்று முதல் நமக்கு ஒரு நித்திய நாமம் உண்டு என்று ஏசாயா 56:5 சொல்கிறது. அழிக்கப்படாத, அழிவில்லாத நித்திய கிரீடம், நித்திய நாமம் நமக்கு தரிக்கப்படுகிறது. தினகரன் யார்? இயேசு ராஜாவின் மகன். ஸ்டெல்லா யார்? இயேசு ராஜாவின் மகள். என்ன பெயர் பாருங்கள், எத்தனை மகிழ்ச்சி. கவலைப்படாதீர்கள், நித்திய நாமம் என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது யோவான் 6:68 நாம் அவரோடு உள்ள தொடர்பில் வளர, புதுபலன் பெற நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு தருகிறார். நித்திய ஜீவ வார்த்தைகள் அதை நமக்கு கொடுக்கிறாரா? மட்டுமல்ல, இன்னும் நாம் சிறப்படுவதற்காக எபிரேயர் 9:14 நித்திய ஆவியை கொடுக்கிறாரா? யோவான் 14:16-17 இயேசு சொன்னார், என்றென்றும் உங்களோடு கூட இருக்கத்தக்கதாக என் ஆவியை நான் அனுப்புவேன், வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். நித்திய ஆவி என்றும் நம்மோடு இருக்கத்தக்கதாக நித்தியமாக இருக்கும் ஒரு ஆவி. என் அன்பிற்குரியவர்களே, நமக்கு எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள். நித்திய ஆவி வரும்பொழுது வேறொரு காரியம் சேர்ந்து வருகிறது. ஏசாயா 35:10 சொல்கிறது, நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. வேதம் சொல்கிறது சங்கீதம் 43:4 தேவனே, நீரே என் ஆனந்த மகிழ்ச்சி, நீர் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறீர். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால், நித்திய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது 1 பேதுரு 1:8 சொல்லுகிறது, சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம் அவனுக்குள் பிரவேசிக்கிறது. காரணம் என்ன? 2 கொரிந்தியர் 3:17 பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர். தேவனுடைய ஆவியை நாம் பெறும் பொழுது அருள்நாதர் இயேசுவே வருகிறார், நம்முடைய உள்ளத்தில் பிரவேசிக்கிறார். நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சினால் நிறைந்து துள்ளுகிறது, ஆனந்த பரவசம் அடைகிறது, ஆனந்த மகிழ்ச்சியை பெறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, 11/2/55 என்னுடைய 20வது வயதில் நான் தற்கொலை செய்து கொள்ள போனேன். ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை,
பண கஷ்டம், வீட்டிலே தாய்க்கு கொடிய நோய். நான் நினைத்தேன், இவள் எல்லாவற்றுக்கும் ஒரே பரிகாரம் ரயிலில் விழுந்து சாவது தான். ரயில் தண்டவாளத்தை நோக்கி போனேன். தேவன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அருள்நாதர் இயேசுவை அறிந்த என்னுடைய சித்தப்பாவை அங்கே அனுப்பினார். அவர் தான் எனக்கு அருள்நாதர் இயேசுவை பற்றி சொன்னார். அவர் உனக்கு உதவி செய்வார். தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராய் காயங்களோடு தொங்கின அவர் உன் பாடுகளை அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். திரும்ப வீட்டிற்கு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். வேலை கொடுத்தார், பட்டங்கள் கொடுத்தார், என்னை உயர்த்தினார். மறுபக்கம் நான் எப்படியாவது அவரை பார்க்க வேண்டும், நான் அவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி என்னை வாட்டியது. உலக வேலையோடு கூட 7 வருடங்கள் நான் புலம்பி அழுதேன். நான் உம்மை பார்க்க வேண்டும், என்னை உம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பும். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எனக்கும் தார். 7 ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் மாலை என் வீட்டிற்கு வேலையை முடித்து திரும்பினேன். 9:30 மணிக்கு திரும்பினேன். என் பெற்றோரோடு உட்கார்ந்து சாப்பிட்டேன். வந்திருந்த விருந்தினர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டேன். 10:15 மணிக்கு இரவு ஜபத்திற்காக, குடும்ப ஜபத்திற்காக முழங்கால் படியிட்டேன். தேவன் அந்த நேரத்தை தெரிந்து கொண்டார். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியின் நடுவிலே பிரகாசமுள்ள தோற்றமுடைய ஒருவரை கண்டேன். அவருடைய முகத்தை உற்று நோக்கினேன். அன்பு, அன்பு. ஒரு தாய் தன் குழந்தையை பார்ப்பது போன்ற ஒரு அன்பு பார்வை என் உள்ளத்தை உருக்கியது. அவர் சொன்னார், நானே இயேசு, நானே இயேசு. உன் முழு இருதயத்தோடும் நீ என்னை தேடினபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்க தேடி வந்தேன் என்று சொன்னார். 3 மணி நேரங்கள் கடந்து போயின. எப்படி போனதென்றே எனக்கு தெரியவில்லை. என் அன்பிற்குரியவர்களே, எத்தனை மகிழ்ச்சி! அதன் பிறகு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சஞ்சலங்கள், எத்தனையோ இழப்புகள். ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. அதுவும் மனதுருக்கத்தினால் செய்கிற ஒரு ஊழியம் சாதாரணமானதல்ல. மனதுருக்கம் அல்லது கம்பேஷன் என்ற ஆங்கில பதத்திற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள்? க்ரூடன்ஸ் டிக்ஷனரியை பாருங்கள். இது சொல்லுகிறது, மற்றவருடைய துயரத்தை தன் துயரமாக எடுத்துக்கொள்வது தான் கம்பேஷன். மற்றவருடைய துயரத்தை நம்முடைய துயரமாக எடுத்து புலம்புவது தான் மனது உருக்கம் என்பது. அந்த மனதுருக்கத்தினால் நிறைந்து ஊழியம் செய்வது என்பது மிக மிக கடினம். பல சமயங்களிலும் கணக்கற்ற மக்கள் ஒரு பக்கம் ஆசி பெற்றாலும் ஆசி பெறாமல் போகிற சிலரை பற்றி நான் கவலைப்படுவதுண்டு. சிலர் சொல்வார்கள், அவர்களுக்கு விசுவாசம் இல்லை பிரதர், அவளுடைய ஜபம் குறைவு என்று சொல்வார்கள். ஆனால் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? இல்லை இல்லை, நானே காரணம், நானே காரணம். என் அருள்நாதர் கை வைத்து சுகம் பெறாத ஒரு மனிதனும் இல்லை. என் அருள்நாதர் அற்புதங்களை செய்ய நினைத்து அந்த அற்புதங்களை பெறாமல் ஒருவரும் போனதில்லை. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த பொழுது அவரிடம் வந்த ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்தார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அப்படி நடக்கவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தான் குறைவே தவிர அவருடைய வாழ்க்கையில் குறைவில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த மனதுருக்கம் எனக்கு இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, கடினமான ஒரு காரியம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தினால் நிறைந்து ஊழியம் செய்வது என்பது கடினம். காரணம், மற்றவர்கள் வந்து எனக்கு குஷ்டரோகம் இருக்கிறது பிரதர் என்று சொல்லும் பொழுது அந்த குஷ்டரோகம் உங்கள் சரீரத்தில் இருக்கிறது போல தோன்றுகிறது. எனக்கு தலை வலிக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு வலிக்கிறது போல் தோன்றுகிறது. எனக்கு வேலை இல்லை என்று சொல்லும் பொழுது நமக்கு தான் வேலை இல்லாத போல தோன்றுகிறது. எனக்கு குழந்தை இல்லை பிரதர் என்று சொல்லும் பொழுது ஐயோ நம்முடைய வீட்டில் தான் யாருக்கோ குழந்தை இல்லை என்று தோன்றுகிறது. மனதுருக்கம் மிக கடினம். என் அன்பிற்குரியவர்களே, என்றாலும் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நித்தியமாய் கொடுத்திருக்கிறார். நித்திய ஆவியை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். எத்தனை மகிழ்ச்சி,
எத்தனை சந்தோஷம்! நாம் ஒருவராவது சோர்ந்து போகவே கூடாது. என் தலையில் கிரீடம் பூக்கும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து சந்தோஷப்படுங்க. மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரீடம் பூக்கும், வல்லமை பூக்கும், அவருடைய ஆசீர்வாதம் பூக்கும். எவைகளெல்லாம் இழந்து விட்டோம் என்று எண்ணுகிறீர்களோ அத்தனையும் அவர் திரும்ப தருவார். இதோடு காரியம் முடிந்து போவதில்லை. வேறொரு காரியத்தையும் சொல்லி நான் முடிக்கட்டும். இந்த உலகை கடந்து நான் மோட்சம் போகும் பொழுது, அருள்நாதருக்கு உள்ளத்தை கொடுத்துள்ளாய் போகும் பொழுது, அவர் வேறே சில கிரீடங்களை நமக்கு வைத்திருக்கிறாராம். ஐயோ, என் மகள், என் மகன் முட்கிரீடத்தை சகித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தான். ஆகவே அவனுக்கு நான் பதில் செய்ய வேண்டும், அவளுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று ஆசையோடு காத்திருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 9:25 பாருங்கள். அழியாத கிரீடத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாராம். 1 பேதுரு 5:4 பாருங்கள். வாடாத ஒரு கிரீடத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாராம். 2 தீமோத்தேயு 4:8 பாருங்கள். நீதியின் கிரீடம் என்று ஒன்றை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாராம். இன்னும் யாக்கோபின் புஸ்தகம் 1:12 பாருங்கள். அதிலே வேதம் சொல்லுகிறது, ஜீவ கிரீடத்தை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:12 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறான். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய சிரசில் அநேக கிரீடங்கள் இருந்தன. இன்று துயரத்திலும் துன்பத்திலும் வாடி அவருடைய முள் கிரீடத்தை மாத்திரம் நம்பி வாழும் நமக்கு இந்த 4 கிரீடங்களை வைத்து கொண்டு மோட்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நாளொன்று வரும், அவரை சந்திப்போம். அவர் நம்முடைய தலையில் இந்த 4 முடிகளையும் சூட்டுவார். வெளிப்படுத்தும் விசேஷம் 19:12 இயேசு கிறிஸ்துவின் தலையில் எப்படி பல கிரீடங்கள் இருந்தனவோ அதே விதமாக நமக்கும் அவர் செய்வார். காரணம், அவள் முள் முடி சூட்டப்பட்டு தவித்ததினார். அன்று அவர் தவித்தார். நாம் இந்த உலகத்திலும் முள்முடி இன்றி நீங்கி வாழப்போகிறோம், மறு உலகிலும் வாழப்போகிறோம். எனவே உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே மோட்சத்தில் நாம் மகிழ்ந்திருப்போம். அவருடைய காயங்களை முத்தமிடுவோம். எனக்காகவே இந்த முள்கிரீடத்தை அவர் சகித்தார் என்று நாம் பரவசம் அடைவோம். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus, mighty Jesus, wonderful Jesus. சற்று யோசித்து பாருங்கள், தனித்தனியே யோசித்து பாருங்கள். எண்ணத்தை இழந்து போனீர்கள், எண்ணத்தை இழந்து போனீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைக்கவே இயேசு இறங்கி வந்தார். ஒவ்வொருவருடைய முகத்திலும் உள்ள கண்ணீரை துடைக்க வேண்டும். துயரப்பட்ட அனைவருக்கும் நான் ஆறுதல் செய்ய வேண்டும். துயரப்பட்ட அனைவருக்கும், துயரப்பட்ட அனைவருக்கும் என்ன உங்களுடைய துயர் என்று, இன்று இரவு என்ன துயர் என்று யோசித்து பாருங்கள். 1, 2, 3 இவைகள் என்னுடைய துயர்கள் என்று அவருடைய பாதத்திலே சொல்லுங்கள். அருள்நாதர் இயேசு இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார், இப்பொழுது உதவி செய்வார். ஆண்டவரே, நான் இழந்த பரிசுத்தத்தை எனக்கு திரும்ப தாரும், என்னுடைய தூய்மை எனக்கு திரும்ப தாரும், பாவ கரையை நீக்கி எனக்கு பரிசுத்தத்தை தாரும். ஐயோ, என்னுடைய ஊழியத்திலே என்னுடைய வல்லமை நான் இழந்து போனேன், எனக்கு திரும்ப தாரும். எண்ணத்தை இழந்து போனீர்கள், எண்ணத்தை இழந்து போனீர்கள். எல்லாவற்றையும் இப்பொழுது அவர் திரும்ப தர ஆவலோடு காத்திருக்கிறார், ஆவலோடு காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, குறிப்பாய் பரிசுத்தம் எத்தனை பேரை இழந்து தவிக்கிறீர்கள்? அருணாதரிடம் மன்றாடி கெஞ்சுவோம். இயேசு சுவாமி, எனக்கு பரிசுத்தத்தை திரும்ப தாரும், தூய்மை திரும்ப தாரும். நான் முன்போல குற்றமற்ற மனச்சாட்சியோடு இருக்க எனக்கு அனுகிரகம் பண்ணும். கண்ணீரோடு கெஞ்சுவோம், கண்ணீரோடு கெஞ்சுவோம், கண்ணீரோடு கெஞ்சுவோம். இயேசு சுவாமி, எனக்கு மனது உருகி இந்த நோய்களை எல்லாம் மாற்றும், நோய்களெல்லாம் எனக்கு மாற்றும் அப்பா. எவ்வளவு காலம் நான் பாடுபடுவது? இழந்த என் சுகத்தை எனக்கு திரும்பத்தார், இழந்த சுகத்தை எனக்கு திரும்பத்தார். ஐயோ, என் குழந்தைகள் எல்லாம் கரு சிதைவினால் நான் இழக்கு நேரிட்டு விட்டதப்பா, அவைகளெல்லாம் எனக்கு திரும்பத்தாரும். அந்த குழந்தைகளை எனக்கு திரும்பத்தாரும். இந்த சொத்து சுதந்திரத்தை இழந்து போனேன், அதை எனக்கு திரும்பத்தாரும். ஆண்டவரே, என் சொத்தை எனக்கு திரும்பத்தாரும், என் கைகளின் பிரயாசத்தை எனக்கு திரும்பத்தாரும். ஆண்டவரே, மனம் இறங்கும்,
முள்முடி சூடி நீர் அன்று தொங்கி நீரே, தேவரீர் அதை நினைத்து எனக்கு உதவி செய்யும், எனக்கு மனம் இறங்கும் என்று கண்ணீரோடு ஜெபிப்பீர்களாம். கர்த்தர் இப்பொழுது தருவார், இயேசு கிறிஸ்து இப்பொழுது தருவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து உங்கள் இதயத்தில் இருக்கிற காரியங்களை அருள்நாதர் இயேசுவிடம் முகமுகமாய் சொல்லுங்கள். நான் உண்மையை சொல்கிறேன், உங்கள் அருகே அவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் எதிரே நிற்க அவருக்கு வல்லமை உண்டு, சக்தி உண்டு, ஜீவன் உண்டு, விருப்பம் உண்டு. கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus, mighty Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் பரிசுத்தத்தை எனக்கு திரும்ப தாரும் என்று புலம்புகிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது நான் கண்ணீரோடு ஜெபிக்கப் போகிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கப் போகிறேன். கர்த்தர் இப்பொழுது கொடுப்பார், தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மீது இப்பொழுது அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருவார், பாவத்தின் வேரை அறுப்பார், சுட்டரிப்பார். ஹல்லேலூயா. புதிய ஒரு வல்லமையை கொடுப்பார். நித்திய ஆவி இப்பொழுது இறங்கி வருவார், நித்திய ஆவி இப்பொழுது இறங்கி வருவார். பிரியமானவர்களே, கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம். மனம் இறங்கும் இயேசு சுவாமி, நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி சகல விதமான கெட்ட பழக்க வழக்கங்களையும் பாவத்தின் வேரையும் நான் சபிக்கிறேன். விட முடியாத எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் இன்று இரவு பிள்ளைகள் விடுவதற்கு ஒரு வழி திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியம்ப்பா, ஆசீர்வதியம்ப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசு சுவாமி. ஒருவர் பாக்கி இல்லாமல் ஆசீர்வதியும், ஒருவர் பாக்கி இல்லாமல் ஆசீர்வதியும், ஒருவர் பாக்கி இல்லாமல் ஆசீர்வதியும் இயேசு சுவாமி. ஒருவர் பாக்கி இல்லாமல் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாழ்க்கையும் தூய்மைப்படுத்துவீராக, ஒவ்வொரு வாழ்க்கையும் தூய்மைப்படுத்தும், ஒவ்வொரு வாழ்க்கையும் தூய்மைப்படுத்தும் சுவாமி. என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கையை வாட்டி வதைக்கின்றனவோ தேவரீர் மனது உருகி அந்த பழக்கங்கள் எல்லாவற்றையும் நாசமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். என் தகப்பனே, நீர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி, உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. அன்பு சகோதரி வனஜா, இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே தோன்றுகிறார். ஒரு விதத்திலும் எனக்கு மன நிம்மதி இல்லை பிரதர், ஒரு விதத்திலும் எனக்கு மன நிம்மதி இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று புலம்பும் அன்பு சகோதரி வனஜா, இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே தோன்றுகிறார். ஐயோ, கவலைப்பட்டு கவலைப்பட்டு நெஞ்செல்லாம் ஒரே வலி வலிக்கிறது, ராத்திரி கூட எனக்கு சரியாக தூங்க முடியவில்லை என்று புலம்பும் அன்பு சகோதரி வனஜா, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எவைகளெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறுவது உறுதி. இயேசு கிறிஸ்து உங்கள் அருகே தோன்றிக் கொண்டு இருக்கிறார். இந்த அநேகர் அப்படி கவலைப்படுகிற உங்கள் அருகே இயேசு தோன்றிக் கொண்டு இருக்கிறார். இழந்து போன பரிசுத்தத்தை அவர் திரும்ப இன்றிரவு உங்களுக்கு கொடுக்கிறார். இழந்து போன பரிசுத்தத்தை திரும்ப கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, mighty Jesus, wonderful Jesus. தலையில் உள்ள எல்லா கவலைகளையும் ஒரு பாதத்தில் வைத்து விடுங்கள். கர்த்தர் இப்பொழுது உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், பாரத்தை மாற்றுவார். மறுபடியும் கிரீடம் உங்கள் தலையில் பூக்கும்படி செய்வார். எந்த இடத்தில் அவமானத்தை அனுபவித்தீர்களோ, எந்த இடத்தில் பாடுகளை அனுபவித்தீர்களோ, எந்த இடத்தில் நிர்பந்தத்தையும் நிந்தையும் நீங்கள் அனுபவித்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது உறுதி, உயர்த்துவது உறுதி. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. கடன் தொல்லையினால் வாடி வதைக்கிற பலர் இந்த இடத்துல இருப்பதை அருள்நாதர் இயேசு எனக்கு சொல்கிறார். கடன் தொல்லை, பண கஷ்டம், ஐயோ நாளைக்கு என் வீட்டை ஜப்தி செய்தால் நான் என்ன செய்வேன் என்று புலம்பும் கூக்குரல் எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு அருகிலும் இயேசு தோன்றுகிறார். இன்று இரவு நீங்கள் எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அப்படி அவர் திரும்ப ஆவலோடு கொடுக்க வந்திருக்கிறார். இயேசு சுவாமி, எனக்கு கொடும், என் கடன் தொல்லை மாறட்டும், என் பண பிரச்சனை மாறட்டும், என் வறுமை மாறட்டும் என்று கண்ணீரோடு இந்த இரவு கேளுங்கள். கர்த்தர் திரும்ப கொடுப்பார். பிரியமானவர்களே, அன்பு சகோதரி சகுந்தலா, அருள்நாதர் இயேசு உங்களுக்கு அப்படி வாக்கு கொடுக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப உங்களுக்கு தரப்போகிறார், நிச்சயமாகவே தரப்போகிறார். அன்பு சகோதரன் கேசவன், இயேசு கிறிஸ்து அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறார். அன்பு மணி,
இயேசு கிறிஸ்து அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு சகோதரி செல்வமணி, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் பெயர்தான் செல்வம், செல்வமே இல்லை என்று புலம்பும் உங்களை அருள்நாதர் இயேசு ஆசீர்வதிக்கிறார். ஓ த வண்டர்ஃபுல் ஜீசஸ், த மைட்டி ஜீசஸ். ஒவ்வொருவர் மீதும் தன் கரங்களை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு அருகிலும் அவர் தோன்றி உங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விரும்புகிற காரியங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். குறிப்பாக கணக்கற்ற மாணவர்களை பார்க்கிறேன். ஐயோ, என் பரீட்சை எனக்கு வெற்றிகரமாக முடிய வேண்டும், ஏராளமான மார்க்குகள் எனக்கு வேண்டும், இந்த கோர்ஸ் வேண்டும் என்றெல்லாம் புலம்புகிற பலரை நான் பார்க்கிறேன். அன்பு மகள் பியூலா, இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எழுதியிருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற மார்க்களை விட கூடுதல் உனக்கு கொடுத்து உன்னை பரவசப்படுத்துவார். நீ மற்றொரு சாட்சியாக இருந்தாய். எனவே கர்த்தரும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவது உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், மைட்டி ஜீசஸ், மைட்டி ஜீசஸ். எல்லா பக்கத்திலும் அருள்நாதர் உங்கள் அருகே தோன்றி ஒவ்வொருவரின் தனித்தனியை விசாரித்து கொண்டு இருக்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் என்று இருக்கிறாய், நான் உனக்கு என்ன செய்யணும் என்று இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உங்கள் இதயத்தை திறந்து கேளுங்கள். எனக்கு வேண்டியது இது என்று சொல்லுங்கள். இப்பொழுது கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சரீரங்களில் நோயினால் வாடி, ஐயோ என்னுடைய பலத்தை நான் இழந்து போனேன், என்னுடைய சரீர சுகத்தை இழந்து போனேன் என்று தவிக்கிறவர்கள் தயவு செய்து உங்கள் கைகளை மார்பில் வைப்பீர்களா? இப்பொழுது இயேசு உங்களை தொடுவார், இயேசு தொடுவார். எத்தனை பேருக்கு சரீரத்தில் சுகம் வேண்டுமோ அத்தனை பேரையும் அவர் இப்பொழுது தொடுவார். அவருடைய வல்லமை பாய்ந்து செல்வதை நீங்கள் உணர்வீர்கள், அவருடைய சக்தி பாய்ந்து செல்வதை உணர்வீர்கள். இப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரையாவது வீட்டிற்கு தனியாக அனுப்ப மாட்டார், வெறுமையாக அனுப்பவே மாட்டார். இப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது வானம் திறக்கிறது, இப்பொழுது வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். நெருப்பு போல இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். நோயுற்ற ஒவ்வொரு சரீரத்திலும் இப்பொழுது வல்லமை பாய்ந்து செல்வதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, அவருக்கு நன்றி மாத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவரே, நீர் என்னை குணமாக்குவதற்காய் நன்றி, என் மனைவியை குணமாக்குவதற்காய் நன்றி, என் குழந்தையை குணமாக்குவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி என்று அவரை ஸ்தோத்திரிங்கள். வானம் உண்மையில் திறந்திருக்கிறது. வல்லமை இறங்கி வருவதை நான் பார்க்கிறேன். அன்னையுடைய சரீரத்தில் நெருப்பு போல அது பாய்ந்து செல்கிறது. மின்சாரம் பாய்ந்து செல்வது போல சிலருக்கு பாய்ந்து செல்கிறது. சிலருக்கு அப்படியே எழுந்து நடக்க வேண்டும் போல தோன்றுகிறது, குதிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நடக்க விரும்புவர்கள் நடவுங்கள், குதிக்க விரும்புவர்கள் குதியுங்கள். தேவரீருடைய ஆசீர்வாதம் என்னில் வருவதற்காக நன்றி என்று அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. எங்கும் அவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, எல்லா இடத்திலும் எல்லார் மீதும் உடைய வல்லமை இறங்கி வருகிறது. தீர்க்கக்கூடாத நோய் என்று ஒன்று இல்லை. அது தீர்க்க முடியாத நோயாக இருந்தாலும் பரவாயில்லை. இயேசு கிறிஸ்து அதை தீர்க்கிறார், இயேசு கிறிஸ்து அதை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருக்கிற பொல்லாத பிசாசு ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு நீ வெளியே வாழ்ந்து உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தையும் விட்டு வெளியே வாழ்ந்து உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு சரீரத்தை நீ விடு என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு சுவாமி உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகளின் வல்லமைகளையும் உடைய நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். அப்பா, உமது பிள்ளைகளை விடுதலை செய்யும். நோய் இன்றோடு ஒழியட்டும், நோய் ஒழியட்டும். பயம், திகில் வாட்டி வதைக்கிற ஒவ்வொருவரும் விட்டு அது விலகி போகட்டும், விலகி போகட்டும். அன்பு சகோதரி பரமேஸ்வரி, பயம், பயம், இருள், இருள் என்று புலம்பும் முன்னை அருள்நாதர் விடுதலை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் அவருடைய வல்லமை பாய்ந்து செல்வதை நான் பார்க்கிறேன். எல்லா பக்கத்திலும் பாய்ந்து செல்கிறது, எல்லா பக்கத்திலும் பாய்ந்து செல்கிறது. இயேசு எனக்கு சொல்கிறார், அநேக வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஐயோ நானும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற வேண்டும், நானும் அவரை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்பீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை தரிசிக்க வேண்டும், இயேசுவின் அபிஷேகத்தை பெற வேண்டும்.
வரங்களை பெற வேண்டும், வல்லமையை பெற வேண்டும், ஆவியின் கனிகளை பெற வேண்டும் என்று வாஞ்சோடு இருக்கிற பலரை இயேசு எனக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை நிரப்புவார். புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவார். அவர் தோற்றத்தை நீங்கள் காண்பீர்கள், மகிமையை காண்பீர்கள், சாயலை காண்பீர்கள், தரிசனத்தை காண்பீர்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களில் பலர் நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், வல்லமையோடு செய்ய வேண்டும், 9 வரங்களோடு செய்ய வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, marvelous Jesus, wonderful Jesus. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது உங்களை தொடப்புகிறது. யார் யார் நான் இந்த அபிஷேகத்தை பெற்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, யார் யார் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்கள் மீது இப்பொழுது அவருடைய கரம் வரும். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னார். எனவே வேலையாட்களாக வந்திருக்கிறவங்களை அவர் இப்பொழுது ஆசீர்வதிப்பது உறுதி. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அன்பு சகோதரன் பெஞ்சமின், ஏன் உங்களை ஒழித்து கொண்டே இருக்கிறீர்கள்? இயேசுவின் கரம் இப்பொழுது உண்மையில் வருகிறது. இயேசுவின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய வல்லமை உங்களுக்கு அருளி செய்கிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி எப்சிபா. இயேசு கிறிஸ்துவின் கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது. இயேசு எனக்கு சொல்கிறார், உன் பெயரை சொல்லி முன்பே அவர் அழைத்திருப்பதாக எனக்கு சொல்கிறார். ஏதோ ஒரு கூட்டத்தில் உன் பெயரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். நீயோ அவரை மறுதலித்து போய்விட்டாய், அலட்சியப்படுத்தி போய்விட்டாய். இன்று உன்னை தேடி வருகிறார். காரணம், இப்பொழுது நீ கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிற, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும், நானும் உம்மை பார்க்க வேண்டும், நானும் உம்மை தரிசிக்க வேண்டும் என்று ஆவலோடு நீ வேண்டுகிறபடினால் இயேசு உன் அருகே தோன்றுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். ஒவ்வொருவர் மீது உடைய ஆணை பாய்ந்த கரங்களை வைத்து உடைய தலையில் உடைய கிரீடம் பூக்கும்படி செய்யும். கிரீடம் பூக்கட்டும் இயேசு சுவாமி, கிரீடம் பூக்கட்டும். இணையில்லாத உடைய அபிஷேகம் வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பட்டப்பா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். ஆண்டவரே, fill everybody. ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். இந்த வரங்களை பொழிந்தருளும். இந்த பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாய், அவள் மூலம் திருச்சபை கட்டப்படத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும், நிரப்பும் இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும் ஐயா. நீர் அவளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் மீது இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. தடை பண்ணாதிருங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். சிரிக்க வேண்டும் போல இருந்தால் சிரியுங்கள், கைதட்டி அவரை ஸ்தோத்தரிக்க விரும்பினால் கைதட்டி ஸ்தோத்தரியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி வருகிறது. உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வரம், பழைய மறைந்து போன வரங்கள் எல்லாம் என்று புதுப்பிக்கப்பட்டு புதிய தரிசனத்தை இயேசு கொடுக்கிறார், புதிய வல்லமையை கொடுக்கிறார், புதிய விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவரை ஸ்தோத்தரிப்போம், முழு மனதோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உங்க பேர் என்ன சிஸ்டர்? மேரி பாப்பா. எனக்கு நாறுகளில் நான் இருக்கிறது பரப்பாடி. நான் எல்லாமே ஒரு ஆத்துமாக்காக நான் தன்னவே நான் இழந்து போனவளாக காணப்பட்டேன். தரித்திரத்திற்கு மேல் தரித்திரியனாக காணப்பட்டேன். என் பரலோகத்தின் தேவன் மோசை கொடுத்த பிரகாசமான ஒளி நீ பெற்றுக்கொள்ளுங்கிற அந்த ஞானம் கூறி என் மேல் ஊற்றி திருப்பியும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியாத தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு கோடிய கோடியாக சோத்திரம். ஏசப்பாவுக்கு கோடி சோத்திரம். 4 பிள்ளைகள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். தனித்தப்பட்ட மட்டிலனால மிகுந்த கஷ்டம், மிகுந்த சோர்வு, மிகுந்த பாடுகள் அணிவித்து கொண்டிருக்கேன். நிந்தனைகள் தாங்க முடியல. மறித்து போலான்னு கூட போன மட்டிலும் கடற்கரை பக்கத்திலையும் கூட என் தேவன் 4 தூதர்களை விட்டு என்னை விடுவித்து காப்பாத்தினார். நான் யார்கிட்ட சொல்லணும் எனக்கு சொல்ல கூட தெரியல. இந்த மட்டிலே தேவன் கொண்டு வந்த நேரத்துல நல்ல தேவனுக்காக கோடி கோடியாக சோத்திரம். பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி கொடுக்க முடியல, பிள்ளைகளுக்காக வாழணுமே, ஊழியத்தை இழந்து பேரக்கூடாதுங்கிறதுக்காக முழங்கால் போட்டு ஆலயத்தில் நின்று ஜெபிப்பேன். என் தேவாதி தேவன் கோடி கோடியாக நன்றி. தேங்க்யூ லார்ட். அன்பு சகோதரி சொன்ன
அனுபவத்தை கேட்டீர்கள். எப்பொழுது கூப்பிடுவார்கள் ஓடி வரலாம் என்று ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். இப்பொழுது அருள்நாதர் இயேசு சொல்வதை நான் அவளுக்கு சொல்லப் போகிறேன். என் அன்பு சகோதரியே, ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளவோ பண கஷ்டம், எவ்வளவோ நெருக்கம், ஆனாலும் ஒரு நாளாவது உங்களிடம் உதவி கேட்டு வந்த ஒருவருக்காவது இல்லை என்று சொன்னதே கிடையாது. உங்களை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் எதையாவது கொடுத்து நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். எனவே அதை கணக்கில் வைத்து தான் இயேசு இன்று உங்களை ஆசீர்வதித்தார். நான் சொல்கிறது கரெக்டு தானே? சரி, இனி உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி நான் சொல்லட்டும். நீங்கள் நினைக்கிறீர்கள் என் 4 பிள்ளைகளும் ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி இப்படி என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திருவுள சித்தம் உங்கள் 4 பிள்ளைகளையும் உலக வாழ்க்கையில் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உலக வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத விதமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் உலக ஆஸ்தியை பெற்று இன்புற்று வாழ்வார்கள். அதே சமயத்தில் ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு பெரும் துணையாக இருப்பார்கள். அவருடைய செல்வத்தை கொண்டு அவர்களை பாதுகாப்பார்கள். எனவே நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எத்தனையோ நோய்கள் உங்களுக்கு வந்தன, அத்தனை நோய்களையும் இயேசு உங்களுக்கு குணமாக்கினார். ஒரு நோய் கூட உங்களுக்கு இல்லாதபடிக்கு ஒவ்வொன்றையும் குணமாக்கினார். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். இப்பொழுது உன் மீது தன் கைகளை வைக்கிறார். என் அன்பு சகோதரி, ஒரு மாறுதலை நீ பார்க்க போகிறீர்கள். ஒரு இணையற்ற அன்பு, ஒரு இணையற்ற பாசம், ஒரு மனதுருக்கம் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் புறப்பட்டு போகும். எந்த விதமான வேறுபாடும் இன்றி எல்லாரையும் நேசிக்கும் ஒரு உள்ளத்தை இயேசு என்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இனிதான் உங்களுடைய ஊழியத்தின் மகிமை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏராளமான பேர் உங்களை தேடி விசாரித்து வருவார்கள். நீங்கள் ஓடி அலைவதல்ல, உங்களை தேடி மக்கள் வருவார்கள். உங்கள் மனதுருக்கத்தை கேட்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். இயேசு சுவாமி, நீர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். தேவரீர் இந்த ஏழை பிள்ளை உதார குணமுள்ள ஆத்மாவோடு தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் மற்றவர்கள் செய்த உதவிகளை நினைத்து நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. 4 குழந்தைகளையும் ஆசீர்வதிக்கப் போவதற்காய், உலக வாழ்க்கையில் முதலாவது ஆசீர்வதிக்கப் போவதற்காய் உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. அவருடைய ஊழியத்தினை திருப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம். எந்த விதமான வேறுபாடும் இன்றி எல்லாரையும் நேசித்து மனதுருக்கத்தோடு அவர் செய்ய போகிற ஊழியத்திற்காய் இப்பொழுதே நன்றி செலுத்துகிறேன், மகிமை செலுத்துகிறேன். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. God bless you. God bless you. அம்மா பேர் சொல்லுங்க முதல்ல. என் பேர் சாந்தி தாப்ஜூஸ். நான் தக்கலிலிருந்து வரேன். நான் பிரேயர் தினகரன் அங்கிள் மேடையில் வந்த உடனே நான் கல்வாரி சிலுவை தரிசித்து நான் அபிஷேகம் பெற்று 12 வருஷம் ஆகுறது. ஆனால் அந்த நேரத்துலேருந்து இவ்வளவு நேரமா என்னால் முடியாத அளவுக்கு ஆண்டவர் வல்லமையால் என்னை நிரப்பிக்கொண்டே ஆண்டவர் ஆண்டவர் அபரிதமான வல்லமையினால் என்னை நிரப்பினார். அவருடைய வரங்கள் நான் நிரப்பினார். என்னால் அடக்க முடியாத அளவுக்கு அவருடைய வல்லமையினால் என்னை நிரப்பினார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக உனக்காக நான் மரித்தேன். எனக்காக என்னுடைய ஊழியத்தை நீ செய், ஜெப ஊழியத்தை நீ செய் என்னோடு கூட பேசினார். அதற்காக என் அப்பாவுக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord. என் அன்பு சகோதரியே, வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திராத பாடுகளே இல்லை. எத்தனையோ பாடுகள், ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பாடுகளை பொறுமையோடு சகித்தீர். மட்டுமல்ல, எத்தனையோ சரீர பலவீனங்கள் மாறி மாறி வந்த பொழுதிலும் எப்பொழுதும் நான் உபாசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்றே வாழ்ந்தீர். உங்கள் குடும்பத்தில் உள்ள பாடுகளோ சிக்கல்களோ ஏராளம் ஏராளம் ஏராளம். அத்தனை பாடுகளை நீங்கள் அனுபவித்தீர்கள். எனவே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுடைய ஒவ்வொரு பாடுகளிலிருந்தும்
ஒவ்வொரு வேதனையும் இன்று மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள், குறிப்பாக உங்களுடைய மன சமாதானத்தை கெடுக்கும் காரியங்களை இன்று இயேசு மாற்றி போடுகிறார். குடும்பத்தை இன்று முதல் ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு புதிய சமாதானத்தை நீங்கள் உணர்வீர்கள். உங்களை வாட்டி வதைக்கும் கவலைகள், குடும்பத்தை பற்றிய கவலைகள், ஐயோ சமாதானம் இல்லையே என்ற அந்த கவலைகள் இன்றோடு ஒழியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. சொன்னது சரிதானா சிஸ்டர்? நான் சொன்னது சரிதானா? சரிதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த எல்லா பிரச்சனையும் உங்களை விடுதலை செய்வார். நீங்கள் அதை பார்த்து. Thank you Jesus.